நிலுவை சம்பளத்தை பெற்றுத்தருமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களுக்கு இதுவரை தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. நிலுவை சம்பளத்தை வழங்குமாறு வலியுறுத்தி 2 வாரங்களாக வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலுவை சம்பளத்தை வழங்குமாறு கோரி கடதாசி ஆலை ஊழியர்கள் கடந்த 18ஆம் தேதி ஆரம்பித்த ஆர்ப்பாட்டம் இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. கடதாசி ஆலையின் கட்டடம் ஒன்றின் மீது ஏறி ஊழியர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கிட்டத்தட்ட 200 குடும்பங்களை கொண்ட எமது கடதாசி ஆலை ஊழியர்கள் இன்று பட்டினிச்சாவை எதிர்நோக்குகின்ற துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் அரசியல் அனாதைகளாக உணவின்றி கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் படு வேதனையின் உச்சக்கட்டத்தை சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டமானது 9ஆம் மாதம் 18ஆம் தேதி ஆரம்பித்தது. இன்று 10ஆம் மாதம் 2ஆம் தேதி ஆகிவிட்டது. இதுவரையில் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு அதிகாரிகள் கூட எந்த ஒரு இதுவும் வழங்கப்படவில்லை. உறுதியான ஒரு மேம்பாடு வழங்கப்படவில்லை. வீதியில் இறங்கி சாலை பாட்டுக்கு தயாரிக்கிறோம். சிறுவளவை உண்ணாவிரதமாக மாறலாம். தொழிலாளிகள் கடும் சொல்லொன்னா துயரத்திலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு சிறையில் வாழ்கின்ற சிறைச்சாலை கைதிகளுக்கு கூட 3 நேரம் உணவு அருந்தி சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அந்த கட்டம் இங்கே இல்லை. இன்றைக்கு தொழிற்சாலையில் இருக்கின்ற சிறைச்சாலை கைதிகள் தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு கூட இன்றைக்கு சாப்பாடு இல்லாத கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த வருடத்தின் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான சம்பளம், இந்த வருடத்தின் ஜூலை மாத சம்பளத்தின் 30%, இந்த வருடத்தின் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கான சம்பளம் என்பன இதுவரை வழங்கப்படவில்லை என ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். மின்சார கட்டணம் செலுத்தப்படாமையினால் இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி கடதாசி ஆலையின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து தொழிற்சாலை நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.